ராஜா கைய வச்சா அப்படி சொல்ற மாதிரி தான் விராட் கோலி செஞ்சுரி போட்டாருன்னா இந்தியாவுக்கு அது ராங்கா போயிடுமா? ஐசிசி சாம்பியன்ஸ் டிராஃபில பாகிஸ்தானுக்கும் இந்தியாவுக்கும் நடந்த மேட்ச்ல இந்தியா 6 விக்கெட்கள் வித்தியாசத்துல வின் பண்ணி சூப்பரா ஜெயிச்சிட்டாங்க. இந்தியாவுக்கு அதிகபட்சமா விராட் கோலி 111 பந்துகள்ல 100 ரன்கள் அடிச்ச நிலையில வெற்றிக்கு பிறகு பஸ்ல கேப்டன் ரோஹித் சர்மா என்ன சொல்லியிருந்தாருன்னா, நாங்க எங்களோட போலிங்க சூப்பராவே ஸ்டார்ட் பண்ணோம், பிச்சு கொஞ்சம் ஸ்லோவா மாறும் எங்களுக்கு ஏற்கனவே தெரியும். அங்கதான் நாங்க எங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் பேட்ஸ்மேன்களை நம்பி 240 ரன்களை சேஸ் பண்ண போனோம். போலிங்ல குல்தீப் யாதவ், அக்சர் பட்டேல், ஜடேஜா எல்லாருக்குமே இந்த வெற்றியில முக்கிய பங்கு இருக்கிறதுனால அவங்க எல்லாரையுமே நான் பாராட்டுறேன். ஷக்கீல் ரிஸ்வானும் நல்ல பார்ட்னர்ஷிப் அமைச்சாலும் அங்கிருந்து நாங்க போட்டியை நழுவ விடாம செஞ்சது ரொம்பவே முக்கியமா இருந்தது. இது மட்டும் இல்ல, ராணா, முகமது ஷமி, ஹார்திக் பாண்டியாவோட போலிங்கையும் நம்ம மறந்துடக்கூடாது. இது எங்களோட மொத்த டீம் கிட்ட கிடைச்ச ஒரு நல்ல பெர்ஃபார்மன்ஸ். டீமுக்கு என்ன தேவைன்னு தெரிஞ்சு பிளேயர் சூப்பரா செயல்பட்டாங்க. எங்க பிளேயர்ஸ் எந்த பேட்ஸ்மேனுக்கு எதிராக பிரச்சனையை கொடுப்பாங்கன்னு நான் தெரிஞ்சு அதுக்கேற்ற மாதிரி செயல்பட்டேன். இது ஒரு தந்திரமான விஷயம் தான். குறிப்பா விராட் கோலியை பத்தி சொன்னோம்னா, அவர் நாட்டுக்காக விளையாடுறத விரும்புறாரு. சோ அவர் இன்னைக்கு செஞ்சுரியை போட்டதை பார்த்து எங்க டீம்ல இருக்கிற பிளேயர்ஸ் யாருக்குமே ஒரு பெரிய ஆச்சரியமே இல்ல. என்ன பொறுத்த வரைக்கும் விராட் கோலிக்கு இது ஒரு சாதாரணமான நாள். ஃபைனலா என்னோட இன்ஜுரி பத்தி எந்த கவலையும் படாதீங்க, அது இப்போதைக்கு நல்லதா இருக்குன்னு ரோஹித் சர்மா தெரிவிச்சிருந்தாரு. மக்களே, ரோஹித் சர்மாவோட வார்த்தைகள் கேஷுவலா இருந்தாலும் விராட் கோலி தான் இந்தியாவோட பேக் போர்ட்னு அவர் நல்லாவே தெரிஞ்சுதான் பேசியிருக்காரு. விராட் கோலி செஞ்சது நார்மல்னு சொன்னது அவரோட கிரிக்கெட் லெகசி எலிவேட் பண்ணிருக்கு. சோ நம்மளோட பவுலர்ஸ்க்கு ஈக்குவல் கிரெடிட்டை கொடுத்திருக்காரு. இந்தியாவோட பெர்ஃபார்மன்ஸ் பாகிஸ்தானுக்கு எதிராக எப்படி இருந்தது நீங்க நினைக்கிறீங்கன்னு கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க, டிஸ்கஸ் பண்ணலாம்.